மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்பட போறோம்னா இருட்டில் தோசை ஊத்தி சட்னி அரைக்க போறோம். நம்ம அந்த சட்னிக்கு பேரு இருட்டு கடை சட்னி. வாங்க பார்க்கலாம், எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாமா. சட்னி ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் மக்களே. அடுத்தது நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் மக்களே. அடுத்தது நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னா ஆயிலில் வரமிளகாய் சேர்த்துருக்கோம் மக்களே. அதை கிண்டிக்கலாம் மக்களே. வெடிக்குது மக்களே. அது நல்லா அதில் எண்ணெயில் கொஞ்சம் லேசாக கருகினாப்பில் வரணும் மக்களே. அடுத்தது நம்ம என்னென்ன அதுக்கு வச்சுருக்கோம்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை வச்சுருக்கோம் மக்களே. அதை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம் மக்களே. எல்லாத்தையும் கொட்டி வதக்குன்னு வதக்கலாம் மக்களே. நம்ம இந்த சட்னியை சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் போகவே தேவையில்லை மக்களே. அவ்வளோ ஆயுர்வேதமான சட்னி மக்களே. இதை தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மக்களே. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மக்களே. மக்களே அடுத்தது கொஞ்சம் நோண்டு புளி சேர்த்துக்கலாம் மக்களே. நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மக்களே. நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் மக்களே. நாம இங்கிட்ட தோசை ஊற்றலாம் மக்களே. நாம இங்கிட்ட தோசை ஊற்றியாச்சு மக்களே. அதை மூடி வச்சுக்கலாம் மக்களே. இப்போ வதங்கிடுச்சு மக்களே. நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் அது ஹீட்டு குறையட்டும் மக்களே. அப்புறமாட்டி நம்ம அரைச்சிக்கலாம் மக்களே சட்னி. மக்களே ஒரு வழியா சட்னி அரைச்சி முடிச்சாச்சு மக்களே. தோசையும் ஊற்றியாச்சு மக்களே. இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க மக்களே. பக்கத்திலே 65 மக்களே. இதான் மக்களே நைட்டு இரவு சாப்பாடு, இரவு சட்னி மக்களே. இருட்டு கடை சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்க மக்களே.